ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் நண்பர்களே, என்னோடய இனிமையான யூடியூப் நேயர்களே, உங்களுக்கு என்னோடய பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் உள்ள சிக்ஸ் எல்லாமே நம்ம ஃபார்மில் பொரிச்சது தான், உருவானது தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போரிக்கருணை. அந்த போரிக்கருணையோட சிக்கு தான். நல்லா பேரண்ட்ஸ் கிரே கலரில் டாட்டாக இருக்கும், டைகர் லைனு. ஆனால் சிக்கு பியூர் ஒயிட்டில் ரொம்ப அருமையாக இறங்கியிருக்கு. இப்போ என்ன இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற சிக்ஸ் எல்லாமே இப்போ உயிரோடு இல்லை. வித்தின் 2 டேஸ்லேயே எல்லாமே இறந்து போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரில. ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னே தெரில. இந்த சிக்கு நம்ம ரேசிங் ரோமரோட சிக்கு. ஒரு முட்டை உடஞ்சிருச்சு, ஒரு குஞ்சு தான் பொரிச்சது. நல்ல லைனேஜில் உள்ள பூரா ஜாக்கு. இது பேரண்ட் ஒன்று ஜாக்கு, ஒன்று சப்ஜா. இதுவும் நல்ல லைனேஜில் வந்த பட்டா தான். குஞ்சு பொரிச்சு 10 நாள் நல்லா இருந்தது. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, எல்லாம் அப்படியே இறந்துடுச்சு. இந்த வீடியோ போடும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் போடுற நேயர்களே. இது பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப அதோட எவ்வளோ வலி இருக்குன்னு. இதுவும் நம்ம ரோமர் சிக் தான். இது நல்ல லைனேஜ், சூப்பர் லைனேஜ். சென்னை பிஜிஎன்ஸ்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க அவங்ககிட்ட எடுத்த அந்த ப்ரீடிங்கில் ஜோடியிலேருந்து எடுத்தது அந்த குஞ்சு தான் அது. ரெண்டுமே இப்போ இல்லை, ரெண்டுமே இறந்து போயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இற சாப்பிட்ருந்தது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தாய்ப்புறா நல்லா பார்த்துக்கிட்டுச்சு, நல்லா கவனமாக நல்லா தான் இருந்தது. ஆனால் இது என்ன ஆச்சு எதுவும் எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரில ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள்லேயே என்னோடய ஒரு 13 குஞ்சுங்க, புறா குஞ்சுங்க இறந்து போயிடுச்சு. எல்லாம் அப்படியே. இந்த பாருங்கள், இது நம்ம கருணையோடது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்கணும். இதுவுமே இப்போ நம்மகிட்ட இல்லை, இறந்து போயிடுச்சு. ஆஸ்திரேலியாவோட பொரிச்ச குஞ்சு தான் இது. நல்லா இருக்கும். இதோட பேரன்னா நல்லா சூப்பர் கலர், நல்லா அருமையான கலரு. பாருங்கள் எவ்வளோ. இது சிராஜ், லாகூர் சிராஜோடது. இந்த பட்டா லாகூர் சிராஜோடது. நல்ல சாக்லேட் கலரில் ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதுவுமே இறந்து போயிடுச்சு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இதுதான் என்னோடய லாஃப்டில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தது. இதுதான் கருணையோடது. இந்த குஞ்சு 2 தான் கருணை புறாவோடது. இதுவுமே இறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேரண்ட்ஸ்லாம் நல்ல லைனேஜ். ஆண் புறா நல்ல டைமிங், நல்லா கொடுக்கும். 2 ஹவர்ஸுக்கு மேலே நல்லா பறக்கும். இதோட தாய்ப்புறா நல்லா செம்ம அடி இருக்கும். சப்ஜா தான், அடி நல்ல அடி இருக்கும். மேலே ஏறிச்சுன்னா எப்படியும் ஒரு 1/2 ஹவருக்கு இறங்காது, அடிச்சுட்டே இருக்கும். நமக்கு அது பறக்கும் போதெல்லாம் பயமாக இருக்குது, எங்கே போயிடுமோ அப்படின்னு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே சிராஜோட தான். ஷாண்டில் சிராஜுக்கும் பிளாக் சிராஜோடதும் வந்தது. அது எப்படி வந்திருக்கு பாருங்கள். கலர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். சிராஜோட இப்போ பட்டா தான் இது, குஞ்சு புறா தான் இது. ஆனால் பார்த்தா சிராஜோட குஞ்சு புறா மாதிரி இருக்காது. அது பாருங்களேன். இதுவுமே இப்போ இல்லை பொருள். இதுவுமே இப்போ இல்லை. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு எல்லாமே இறந்து போயிடுச்சு. இது நம்ம சைனீஸ் அவுல். அவங்க ஒன்று தான். இப்போ ஒருத்தவங்க தான் பிறந்தாங்க. ஒருத்தவங்க முட்டையில் இருக்கும்போது அப்படியே வெளியே வரல, அப்படியே இறந்துட்டாங்க. முட்டை வெளியே இறந்துட்டாங்க. இவங்க ஒருத்தவங்க தான் வெளியே வந்தாங்க. ஆனால் இப்போ இவங்களும் இல்லை. தண்ணியில் எதுவும் இதாகிடுச்சா, மிக்சட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. நான் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் தான் கலந்து வைப்பேன். வாரத்தில் 2 நாள் கலந்து வைப்பேன். இது நம்ம சாதா புறாவோட குஞ்சு தான், பியூர் ஒயிட்டு. இவங்களும் ஒருத்தவங்க தான் பிறந்தாங்க, ஒருத்தவங்க இல்லை. ஒருத்தவங்க முட்டை பொரிக்காமல் போயிடுச்சு, இதாகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுவுமே இப்போ இல்லை ப்ரோ.
என்னோடய வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா, அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனால் இதுக்கு முந்தின செட்லலாம் எனக்கு இந்த ப்ராப்ளம் வரலை. எல்லாமே நல்லா இருந்தது. இது நம்மளோட கர்ணப்புறாவோட சிக்கு தான். அப்படியே அப்பா அம்மா மாதிரி அப்படியே பிறந்திருப்பாங்க. ஃபீமேல் வந்து ஜாக்கு, மேல் வந்து சாக்லேட் கலரு. இப்போ அதே மாதிரியே பிறந்திருக்காங்க. ஆனால் இவங்களுமே இப்போ இல்லை ப்ரோ. இவங்களுமே இப்போ வந்து என்கிட்ட இல்லை, இறந்து போயிட்டாங்க. எனக்கு இப்போ இந்த வீடியோவில் மெயினாக சொல்கிறது என்னென்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாமே என்னோடய லாஃப்ட் எல்லாமே நல்லா நான் வீக்லி 1 டைம் க்ளீன் பண்ணிடுவேன். நல்லா க்ளீனாக தான் இருக்கும். தண்ணி வைக்கிற ட்ரே எல்லாமே க்ளீன் பண்ணி தான் டெய்லி வைப்பேன். சாப்பாடு எல்லாமே ட்ரேயில் தான் வைப்பேன். கீழே தரையிலலாம் போடுறதில்ல. அப்படி இருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல ப்ரோ. இது என்னன்னே தெரியல. என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. இது வந்து நம்ம சிராஜோடது. லாகூர் சிராஜோடது. அதோட குஞ்சு தான். இதில் ஒன்று தான் இப்போ இருக்குது ப்ரோ. ஒன்று இல்லை, ஒன்று இறந்துடுச்சு. ஒன்று தான் இருக்குது. என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை டைட்டிலில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து இது என்ன ப்ராப்ளம்னு தெரியணும். இது நம்மளோட ஆஸ்திரேலியன் ஹங்கேரியன் மிக்ஸ்டு. இந்த 2 குஞ்சும் வந்து சாட்டினோட குஞ்சு. இந்த 2 குஞ்சும் நல்லாயிருக்கு. சாட்டினோட 2 குஞ்சும் நல்லாயிருக்கு. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இது நம்ம வந்து மதுரை கட்டமுக்கோடது. இதுலேயுமே ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒன்று இருக்குது, ஒன்று இறந்து போயிடுச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நல்லா தான் இற ஊட்டி சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது, அருமையாக. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. நான் பாருங்கள், அழகாக கையிலலாம் கொத்தி விளையாடும். ஆசையாக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இது பொரிச்சது இந்த 2 குஞ்சும். இது நம்மளோட சாட்டின் குஞ்சு ஒன்று. இன்னொன்று வந்து ரோமரோட சிக்கு. அது ரோமரோட சிக்கை மாற்றி வச்சுருந்தேன். அது வந்து ஃபீமேல் காணாமல் போயிடுச்சு. 2 நாள் வரலை. அதுக்கப்புறம் நான் அந்த ரோமர் சிக்கை வந்து இந்த சாட்டின் ஒன்று தான் பொரிச்சிருந்தது, அதில் வச்சுட்டேன். ஆனால் இப்போ நல்லாயிருக்கு. என்னோடய யூடியூப் நண்பர்களே, தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பியூட்டி ஹோமரோட சிக்கு. இது நல்லா இருக்குது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. அருமையாக நல்லா இருக்குது. நோ ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.